போன சொந்தம் ஒண்ணு இந்த வீட்டோட ஒட்ட வந்திருக்கு. அந்த சொந்தத்தினால இந்த வீட்டு மதிப்பு கூட போகுது. விதின்னு நினைச்சா விபரீதம் இல்ல, மதியின்னு தடுக்க நினைச்சா வீண் பேச்சு விடியாது. அந்த ஆளு சொல்லிட்டு போறதும் இந்த வீட்டுல நடந்துட்டு இருக்கிறதும் ஒரே மாதிரி இருக்கே. புதுசா ஒரு சொந்தம் வருதுன்னா யாரா இருக்கும்? அந்த சிவாவை தான் சொன்னானா? புதுசா வர சொந்தத்தை ஏத்துக்கணும், இல்லன்னா பிரச்சனை ஆகுங்கிற மாதிரி அந்த ஆளு சொன்னானே. அப்ப அந்த சிவாவை நான் ஏத்துக்கலனா எனக்கு தான் பிரச்சனையா? இல்ல, என்ன ஆனாலும் சரி, அந்த சிவாவை இந்த குடும்பத்தோட நான் சேர விட மாட்டேன். இந்த ஜென்மத்துல என் புருஷனுக்கு கபிலன் மட்டும்தான் ஒரே வாரிசு. இப்ப இந்த குடுகுடுப்புக்காரன் சொன்னது சிவாவை பத்தி தானா? அப்படின்னா கூடிய சீக்கிரம் சிவாவை மாமா அவர் மகன் ஏத்துப்பாரா? அப்படிதான் அந்த குடுகுடுப்புக்காரன் சொல்லிட்டு போறான். மாமா சிவாவை ஏத்துக்கிட்டா அவரோட இத்தனை வருஷம் ஏக்கம் உண்மையாயிடும். கடவுளே, சீக்கிரம் எல்லாமே நல்லபடியா நடக்கணும். பிரதர், என்னாச்சு? வண்டி ரொம்ப நேரமா இங்கே தான் நிக்குது, என்னன்னு தெரியல. எதையே நோண்டிட்டே இருக்காப்ல, எடுக்க மாட்டேங்கிறாப்ல. கவலைப்படாதீங்க, கரெக்ட் டைம் நான் உங்களை ஆபீஸ்ல டிராப் பண்ணிடுறேன். நான் உன்னை எதுவுமே கேட்கலையே. இல்ல, நீங்க டைம் பார்த்துட்டு இருந்தீங்களா, அதான் நான் சொன்னேன். அப்பவே சீக்கிரமா கிளம்புன்னு சொன்னேன், கேட்டியா? இப்ப பாரு, டிராபிக்ல மாட்டிக்கிட்டோம். நான் 10 நிமிஷத்துல ரெடியாகி வந்துட்டேன்டி. நீ தான் 1 மணி நேரமா குடிச்சிட்டு இருந்த, இப்ப என்ன கூட சொல்றியா? இதெல்லாம் மட்டும் நல்லா வக்கனையே பேசு. நமக்குன்னு ஒரு சொந்தமா வீடு கட்டியிருந்தா இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்திருக்குமா? அதுக்கு தான் சொல்லுவாங்க, எலி வலை ஆனாலும் தனி வலை வேணும்னு. நான் என்ன உன்னை அரண்மனையா கட்டித்தர கேட்டேன்? நமக்குன்னு ஒரு சின்ன வீடு தானே கட்டித்தர சொன்னேன். இது கூட உன்னால செய்ய முடியாதுல்ல? அதெல்லாம் யோசிச்சுதான் அதை வேண்டான்னு முடிவு பண்ணிருக்கேன். என்னையா சொல்ற? ஆமா, உன் ஒருத்தியை என்னால சமாளிக்க முடியல, இதுல சின்ன வீடு வேற வச்சுக்கிட்டு சமாளிக்கணுமா? இந்த நினைப்பு வர உனக்கு இருக்கா? ஒழுங்கா ரோட்டை பார்த்து வண்டியை ஓட்டு. நீங்களும் பார்த்துட்டு தான் இருக்கீங்களா? அப்போ சரி, இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு எதுவும் இல்ல. இது எங்க போய் முடிய போகுதோ தெரியல. பேசாம நம்ம யூ-டர்ன் போட்டு அப்படி போயிடலாம். தரேன் மேடம். இதுல ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ்ல இருக்கிற பேஷண்டோட லிஸ்ட் இருக்கு. பயப்படாதம்மா, பயப்படாத. இப்ப வர போறியா இல்லையா? ஏய், என்ன புடி பார்க்கலாம். எங்க போற? நில்லு. பை. இட்டு வா. நல்லா இருக்கனா? இங்க பாரு, ஒன்னதான். என்ன புடி பார்க்கலாம். வர போறியா இல்லையா? நீ ஒண்ணும் பயப்படாத. உள்ள போமா. ஏய், எங்களை விட்டு எங்க போற? எங்களையும் கூட்டிட்டு போ. பயப்படாத. இல்லைன்னா என் கூட வா. இட்டு வா. உன்னதான்.
மன்னிச்சிடு அர்ச்சனா. கூடிய சீக்கிரம் உன் மேல இருக்கிற பழியை எல்லாம் பொய்ன்னு நிரூபிச்சு மறுபடியும் உன்னை இந்த உலகத்துக்கு நிரபராதின்னு காட்டத்தான் நான் நினைக்கிறேன். ஆனா இப்ப இங்க இருக்கிற சூழ்நிலை ரொம்ப கொடூரமானது. அத நீ உன் கண்ணால பார்க்கவோ கேட்கவோ கூடாதுமா. ஆனா நான் நினைச்சத கண்டிப்பா செய்வேன். உன்னை நிரபராதின்னு நிரூபிச்சு மறுபடியும் உன்னை எல்லாரும் முன்னாடியும் கொண்டு போய் நிறுத்துவேன். முக்கியமா உன்னை நினைச்சு இத்தனை வருஷமா ஒரு போராட்ட வாழ்க்கையாவே வாழ்ந்துகிட்டு இருக்கா அயலி. அவ முன்னாடி உன்னை கொண்டு போய் நான் நிறுத்தணும். அது மூலமா நிறைய பேருடைய வாயை நான் அடைக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்குமா. அந்த கடமை எனக்கு இருக்கு. பாத்துட்டீங்களா மேடம்? இந்தா, ஒரு ரூபாய் வாங்கிக்கோ. ஆ, நில்லு. பாத்துட்டேன். போடாத. நில்லுப்பா. தேங்க்ஸுங்க. ஓகே மேடம்.